சென்னை புழலில் ஆண்களுக்கு வலைவிரித்து ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு வரவழைத்து கூட்டாளிகளின் உதவியோடு பணம் பறிக்கும் பெண் உட்பட 3 பேர் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். திட்டம் போட்டு பணம் பறிக்க முயன்றவர்கள் சிக்கியது எப்படி? சென்னை வெள்ளிவாக்கத்தைச் சேர்ந்தவர் 40 வயதான அந்த பெண். அவர் புழலை அடுத்த டீச்சர்ஸ் காலனி 3வது தெருவில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வருகிறார். அங்கு அவருக்கு காவாங்கரை பகுதியைச் சேர்ந்த கண்ணியப்பெண், சிந்துஜன் ஆகிய இருவரும் அறிமுகமாக உள்ளனர். 3 பேரும் ஒன்று சேர்ந்து ஹனி டிராப் மோசடியில் ஈடுபட்டு பணம் சுருட்டலாம் என திட்டம் போட்டுள்ளனர். வாடிக்கையாளர்களுக்கு ஆசை காட்டி தனிமையில் இருக்கலாம் என அழைத்து வந்து பணம் பறிப்பது அவர்களது திட்டமாக இருந்தது. இந்நிலையில் உல்லாசத்திற்கு ஆசைப்பட்டு சூடைமேடு பகுதியைச் சேர்ந்த 40 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் அந்த பெண்ணிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். உடனே அந்த பெண் குடத்தூர் டீச்சர்ஸ் காலனி முகவரியில் உள்ள வீட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த நபரும் பெண்ணின் அழைப்பை ஏற்று அவரது வீட்டிற்கு சென்றிருக்கிறார். வீட்டிற்கு வந்த அந்த நபரை வரவேற்ற பெண் படுக்கை அறைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ஆனால் அங்கு ஏற்கனவே மறைந்திருந்த கண்ணியப்பனும் சிந்துஜனும் நாங்கள் போலீஸ் என கூறி அந்த நபரை மடக்கியிருக்கின்றனர். ரெய்டு வந்திருப்பதாக கூறி சரமாரியாக தாக்கியவர்கள், மரியாதையாக உன்னிடம் இருக்கும் பணத்தை எங்களிடம் கொடுத்து விட்டால் விட்டுவிடுகிறோம் என மிரட்டியிருக்கின்றனர். அவர் செய்வதறியாமல் திகைத்து தன்னிடம் உள்ள 3000 ரூபாயை அவர்களிடம் கொடுத்திருக்கிறார். மேலும் நீ கொடுத்த பணம் பத்தாது, உனது போட்டோ எங்களிடம் உள்ளது, இதனை உனது வீட்டிற்கு அனுப்பி வைத்தும் சமூக வலைத்தளங்களில் பரப்பியும் மானத்தை வாங்கி விடுவோம் என மிரட்டியிருக்கின்றனர். பயந்து போன அவர் தன்னிடம் விலை உயர்ந்த இந்த லேப்டாப் மட்டுமே உள்ளது என கூற அதை பறித்து கொண்டு அடித்து விரட்டி இருக்கின்றனர் அந்த கும்பல். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த நபர் உடனே புழல் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த புழல் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருந்த 3வரையும் அடக்கி பிடித்து காவல் நிலையம் அடைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் அவர்கள் 3வரையும் கைது செய்து லேப்டாப்பை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆண்களை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி வரவழைத்து பணம் பறிக்கும் கும்பல் சிக்கியிருப்பது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.